character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Are you all fine? Welcome back to 11th standard. எல்லாரும் உங்களோட ஸ்டடீஸை நல்லா கண்டினியூ பண்ணுறீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பேரண்ட்ஸ் சொல்கிற பேச்சை கேட்டு ஒழுங்காக இருங்க. பேரண்ட்ஸ் சொல்கிற பேச்சுனால் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆன்லைன் கிளாஸை ஒழுங்காக அட்டென்ட் பண்ணுங்கள், ஸ்டடீஸ் ஒழுங்காக கண்டினியூ பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது திரும்பி வந்து உங்கள் கையில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ டோன்ட் ஸ்டாப் யுவர் ஸ்டடீஸ். தினமும் படிக்கிற விஷயத்தை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. கண்டினியூ யுவர் ஸ்டடீஸ் டெய்லி. டீச்சர் இல்லைனாலும் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு விடாத. பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு சொல்கிற மாதிரி கேட்டு நடங்க. இந்த டைமில் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருங்க. ஓகே, வி வில் ஸ்டார்ட் அவர் கிளாஸ் டுடே. நம்மளோட கிளாஸை நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ எம் யுவர் சுவாலஜி டீச்சர். கேன் ஐ ஸ்டார்ட் நவ்? நம்ம இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு சாப்டர், தட் மீன்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து பார்க்க போகிறோம். இன் தட் ஃபஸ்ட்டு சாப்டர் லிவிங் வேர்ல்டு. லிவிங் வேர்ல்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் டு ரீட் அபவுட் த லிவிங் ஆர்கனிசம். இந்த உலகமே வந்து மேடப் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான லிவிங் ஆர்கனிசம் பற்றியும் அழகாக கிளாஸிஃபை பண்ணி படிக்கிறது தான் நம்ம இந்த லெசனில் பண்ண போகிற ஒரு அழகான விஷயம். ஏன்னா லிவிங் ஆர்கனிசம் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. எல்லாரையும் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று இல்லை ஒருத்தர் படித்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் பற்றி படிக்க முடியாது இல்லையா? அப்போ லிவிங் வேர்ல்டை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஹவு வி நோ அபவுட் த வேர்ல்டு, நம்ம வேர்ல்டை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ கம் டு அவர் லெசன், ஆல் ஆஃப் யூ. See, all living forms coexist with each other. நான் எடுத்ததுமே லெசன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்க வேணாம். ஏன்னா இதுவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜுக்கு இருக்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். நீங்கள் இந்த இடத்துல அழகாக லிசன் பண்ணிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ லிசன் யுவர் லெசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் கோஎக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர். கோஎக்ஸிஸ்ட் அதாவது எல்லா விதமான லிவிங் ஆர்கனிசமும் ஒருத்தரோட ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்போடு இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. கோஎக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர். தெர் ஆர் அபவுட் 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர்கனிசம். இந்த உலகத்தில் 8.7 மில்லியன் ஸ்பீசிஸை வந்து இப்போ வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நல்லா கவனி, 8.7 மில்லியன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? எஸ்டிமேட்டட் டு எக்ஸிஸ்ட் ஆன் த எர்த். இந்த எர்த்தில் இத்தனை பேர் இருக்காங்க. அதில் 86% வந்து லேண்டில் இருக்கிறதாகவும் 91% வந்து சீஸில் இருக்கிறதாகவும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? எட் டு பி டிஸ்கவர்ட், டிஸ்கிரைப்ட் அண்ட் கேட்டலாக்டு. இத்தனை பேரையும் இத்தனை பர்சன்ட்டாக பிரித்து இத்தனை பேரை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. தென் அவங்கள அதுக்கேற்ற எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தோ ஹியூமன் ஆர் பிளேஸ்ட் இன் த டாப் மோஸ்ட் பொசிஷன். பாரு, இதில் நம்ம ஹியூமன் பீயிங்காக இருக்கிற நம்மளை தான் வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனில் வந்து வச்சுருக்காங்க. ஆன் த ஹைரார்கி தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் பிளான்ட். என்னதான் நம்ம வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருந்தாலும் we also must depend on other organisms
for our depending. பாருங்க, they have to depend on plant. They is nothing but the human have to depend on plant and animal. நம்மளும் என்ன பண்ண வேண்டியது இருக்கோம், மற்ற பிளான்ட்டையும் மற்ற அனிமலையும் வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா ஃபார் ஃபுட், நம்மளுடைய ஃபஸ்ட்டு தேவைக்கே நம்ம வந்து மற்ற ஆர்கனிசமை வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியது. சரி, ஃபுட்டுக்கு மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு மட்டும் இல்லை, அனிமல் ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் எ சோர்ஸ் ஆஃப் லேபர் இன் ஃபார்மிங் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஃபார் அதர் எக்கனாமிக் பெனிஃபிட். அக்ரிகல்ச்சரில் சரி, லேபரிங்கில் சரி, பெட்டாகவும் சரி, மற்ற எக்கனாமிக் பெனிஃபிட்லேயும் சரி, நம்ம மற்ற பிளான்ட்டையும் அனிமலையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல் அண்ட் their யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், அனிமலை பற்றி அப்போ தெரிஞ்சுக்கிறதும் அந்த அனிமலுக்குன்னு இருக்கிற தனிப்பட்ட கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் தென் அந்த அனிமல் வாழற இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அதோடைய பிஹேவியர் பற்றியும் அதுக்குள்ளே இருக்கிற இவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அதாவது பரிணாம வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப 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 முக்கியம். அப்போ இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட இந்த சாப்டரில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு see in the lesson அப்படின்னு பார்த்தோன்னா பாரு, ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. இந்த லிவிங் வேர்ல்டில் எத்தனை விதமான பிரிவுகளில் உயிரினங்கள் வந்து வாழுது, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷனுக்கு இங்கே என்ன தேவை இருக்குது, இல்லை அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதாதா, ஆர்கனிசமோட கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதாதா, ஏன் கிளாசிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அப்போ கிளாசிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. தென் டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி, நெக்ஸ்ட்டு நாமன்க்ளேச்சர் அண்ட் டூல்ஸ் ஃபார் ஸ்டடியிங் டாக்ஸானமி. தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஆர் ஆல் கோயிங் டு see in the chapter 1. See, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன சொன்னோம், டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட். டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். See, earth has numerous habits with a wide range of living organism. எர்த்தில் பலவிதமான வாழ்விடங்கள் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே ஒரு லிவிங் ஆர்கனிசம் இருக்குது. ஓகேவா, வித் a wide range of living organism inhabiting them. அதில் பலவிதமான லிவிங் ஆர்கனிசம் இருக்குது. அது யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் plant and animal are present almost all the places. எல்லா பிளேசஸ்லையுமே பிளான்ட் அனிமல் வந்து இருக்காங்க. அப் டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள், போலார் ஐஸ்கேப்லேருந்து வல்கனிக் ஹாட் ஸ்ப்ரிங் வரைக்கும் பார்த்தாலும் லிவிங் ஆர்கனிசம் இருக்கும். ஷாலோ லகூன்லேருந்து டீப்பஸ்ட் ஓஷன் வரைக்கும் பார்த்தாலும் அங்கேயும் லிவிங் ஆர்கனிசம் இருக்குது. தென் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து ட்ரை பார்ச்டு டெசர்ட்டில் பார்த்தாலும் அங்கேயும் லிவிங் ஆர்கனிசம் இருக்குது. தேர் ஆர் அ வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ். அப்படி பார்க்கும்போது அப்போ எல்லாரும் ஒரே விதமாக இருப்பாங்க, எல்லா ஸ்பீசிஸும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி கேரக்டர் இருப்பாங்க, ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் தட் ஹவ் பீன் அடாப்டட் சக்ஸஸ்ஃபுல்லி டு லிவ் இன் த டைவர்ஸ் ஈகோசிஸ்டம். அப்போ இந்த டைவர்ஸ் ஈகோசிஸ்டம் பலவிதமான குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கனிசமில் பலவிதமான ஸ்பீசிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்போ லைஃப் ஸ்டைல் பற்றி, ஹேபிட் பற்றி இது எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பிஃபோர் தட் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் ஈகோசிஸ்டம் அண்ட் வாட் இஸ் பயோடைவர்சிட்டி. ஈகோசிஸ்டம்னா என்ன, பயோடைவர்சிட்டினா என்ன, ஈகோசிஸ்டமில் இருக்கிற ஒரு விஷயத்தை தான், அதர்வைஸ் ஒரு பார்ட்டை தான் நம்ம பயோடைவர்சிட்டியில் படிக்கிறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நவ் வி see what is ecosystem in this chapter. ஏன்னா ஈகோசிஸ்டம் பற்றி பல இடத்துல பல விதமான டெஃபினேஷனை நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்குறதோ லிவிங் வேர்ல்டு. இன் லிவிங் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஈகோசிஸ்டம்னா என்ன சொல்கிறாங்க பாரு, ஈகோசிஸ்டம் இஸ் த கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஏ கிடையாது, கம்பைன் பண்ணி படிக்கணும். ஏபயோட்டிக் அதாவது லிவிங் அண்ட் நான் லிவிங் ஃபேக்டர். அப்போ ஈகோசிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அதில் லிவிங் ஆர்கனிசம் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர் அண்ட் தயர் இன்டர் ரிலேஷன்ஷிப், அந்த லிவிங் ஆர்கனிசமும் நான் லிவிங் ஆர்கனிசமும் பற்றி படிக்கிறதும் அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் ஈகோசிஸ்டம் அப்படின்னு ஏச்சி டான்ஸ்லி என்ற ஒரு 1935 சொல்கிறார். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் எ பர்டிகுலர் ஈகோசிஸ்டம். அப்போ குறிப்பிட்ட ஈகோசிஸ்டமில் நத்திங் பட் குறிப்பிட்ட பிளேஸில் ஒரு குரூப் ஆஃப்
ஆஃப் ஆர்கனிசம்ஸ் வாழுது இல்லையா, அதுதான் வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதை நம்ம பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை சிம்பிளாக பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போது இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வாட் இஸ் பயோடைவர்சிட்டி ஆர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்றது என்ன. பயோடைவர்சிட்டி அப்படின்னா ஒரு ஈகோசிஸ்டமில் இருக்கிற குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் பற்றி படிக்கிறது. அப்போ ஈகோசிஸ்டம்னா என்ன, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனண்ட்டோடைய இன்டர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது. ஓகேவா. த டேர்ம் அப்போ பயோடைவர்சிட்டியை யார் காயின் பண்ணது, வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை வால்டர் ரோசன் இன் 1985 அண்ட் டிஃபைன்டு பை, இது டேர்மை சொல்றவர் தான் அவரே தவிர இது என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E.D. வில்சன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். இது என்ன, இதை பற்றி நம்ம தனியாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பார்த்தா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லிவிங்னா நடக்க முடியும், ஓட முடியும் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது இல்லையா. இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயத்தோடு சேர்ந்து ஒரு சில விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா we already know what are all some characteristic about the living organism. லிவிங் ஆர்கனிசம்க்குன்னு இருக்கிற கேரக்டர் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவங்க என்ன அப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். சரி, லிவிங் ஆர்கனிசம் ஷோ எ வெரைட்டி ஆஃப் யூனிக் கேரக்டர். ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசம்க்கும் பல விதமான தனிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். வெரைட்டி ஆஃப் யூனிக் கேரக்டர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். நான் லிவிங் ஆர்கனிசம் தான் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு யூனிக் கேரக்டர் நான் லிவிங் ஆர்கனிசமோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியுமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ லிவிங் ஆர்கனிசம்க்குன்னு இருக்கிற கீ கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஆர்கனைசேஷன். லிவிங் ஆர்கனிசம்க்குன்னு இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். லிவிங் ஆர்கனிசம்னா மஸ்ட் மேடப் ஆஃப் செல் அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செல்லுலார் ஆர்கனைசேஷன். நியூட்ரிஷன், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எனர்ஜி வேணும். தென் ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிசம், growth, ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலை, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்தல். தென் மூமெண்ட், reproduction, excretion, adaptation and homeostasis. These are all the different type of functions or characters continued by the living organism only, not by the non-living organism. அப்போ லிவிங் ஆர்கனிசம்னே இருக்கிற கடகடன் சிம்பிளாக சொல்கிற ஒரு ஃபாஸ்ட்டாக சொல்கிற கேரக்டர்ஸ் வந்து இதுதான். தோ நியூமரஸ் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்ஸானமிஸ்ட் have made tremendous contribution and documentation in the observation and study of even minute character in the living organism. இவ்வளோ கேரக்டரை பார்த்து தான் அது லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு கிடையாது. ஒரு சில மைனூட் கேரக்டரை வச்சு கூட நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், இது வந்து நான் லிவிங் கிடையாது, லிவிங் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பாரு, நியூமரஸ் சயின்டிஸ்ட், நிறைய சயின்டிஸ்ட் வந்து அதர்வைஸ் டாக்ஸானமிஸ்ட் ஆல்சோ have made tremendous contribution and documentation in observation and study of even minute character. ஒரு சின்ன கேரக்டரை வச்சு கூட அதை நம்ம லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லலாம். their keen observation have led to the classification. இப்படி டாக்ஸானமிஸ்ட் கொடுத்த இந்த அப்சர்வேஷன் தான் நமக்கு இன்னைய நாளில் கிளாசிஃபிகேஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. their keen observation had led to the classification of living organism and study of their interrelationship. அந்த keen observation தான், இந்த கேரக்டர் தான் லிவிங் ஆர்கனிசமையும் நான் லிவிங் ஆர்கனிசமையும் அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் லிவிங் ஆர்கனிசத்தை கிளாசிஃபை பண்ணுறதுக்கும் இந்த கேரக்டர் தான் நமக்கு உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, அப்போது இந்த கேரக்டர் மட்டும் தெரிஞ்சால் போதுமா, இதை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் படிக்க முடியுமா? ஏன்னா இந்த லெசன்லேயே நம்ம மேஜராக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அடுத்து நம்மளுடைய மேஜர் டாபிக் கிளாசிஃபிகேஷன். அப்போ கிளாசிஃபிகேஷன் பண்ணணும்னா கிளாசிஃபிகேஷனுக்கு என்னென்ன வேணும், வாட் ஆர் ஆல் த நீட்ஸ் needed for classification? பாருங்க, we come across many places. உங்களுக்கு சாதாரணமாகவே இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வரோம், we come across many places where things are arranged in specific categories. இப்போ நம்ம ஒரு பார்க்குக்கோ இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கோ போனோன்னா அங்கே வந்து எல்லா திங்ஸும் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களை வந்து திங்க் பண்ண சொல்கிறாங்க. இன்கேஸ் அதை வந்து இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டோன்னா நமக்கு அது பார்க்க எப்படி இருக்கும், நம்மளால் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இஃப் இட் இஸ் நாட் அரேஞ்ச்ட் இன் எ வெல் ஆர்கனைஸ்டு மேனர், ஒரு வேளை இது எல்லாமே ஒழுங்காக அரேஞ்ச் ஆகலை அப்படின்னா
customers and sales person will waste lots of time in finding them. அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஃபாரஸ்ட்டை பற்றி அதில் இருக்கிற விஷயத்தை பற்றி கடகடன்னு சொல்கிறது நமக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை ஒரு பார்க்கில் போயிட்டு அங்கே இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்ல ஈஸியாக இருக்குமா? ஏன்னா பார்க்கில் பார்த்திங்கன்னா ட்ரீஸு அனிமல்ஸு எல்லாம் அழகாக அரேஞ்ச் ஆகி அதை அழகாக வச்சுருப்பாங்க. ஆனால் இதே ஃபாரஸ்ட்டில் பார்த்தோன்னா அப்போது நமக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன்ன்றது நம்ம எல்லாத்த பற்றியும் உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கனிசம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா we must know about the classification. நெக்ஸ்ட் பாரு, we will the books alphabetically. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா நேராக போனதும் நம்மளால் ஒரு புக்கை எடுக்க முடியுமா? அங்கே எடுக்க முடியுது அப்படின்னா அங்கே முக்கியமாக என்ன ரீசன்? லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா எல்லா புக்கையும் எப்படி பண்ணியிருக்காங்க, ஆல்ஃபபெட்டிக்கலாவோ இல்லை ஆத்தர் வைஸோ அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பாரு, in the same way libraries also organize the books alphabetically or genres wise into autobiographies, novels, kids stories, then scientific fictions, etc. Likewise, இதே மாதிரியே தான் it is nearly impossible to study all living organism. Hence it becomes necessary to devise some means and methods to make this possible. அப்போ எல்லா ஆர்கனிசம் பற்றி படிக்கணும்னா, இந்த லிவிங் வேர்ல்டை பற்றி படிக்கணும்னா, பயோடைவர்சிட்டியை பற்றி படிக்கணும்னா நமக்கு என்ன வேணுமா? necessary to devise some means and methods. ஒரு சில மெத்தட், ஒரு சில மீன்ஸ் நமக்கு தேவைப்படுது. எதுக்கு? to make this possible and this process. அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோமா? classification. Classification is a process by which things are grouped in convenient categories. அப்போ கிளாசிஃபிகேஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா all the things, all the different type of organisms are grouped in a different categories. அதை நம்ம group பண்றோம் based on easily. எதை பேஸ் பண்ணி நம்ம group பண்றது? ஃபர்ஸ்ட் நிக்கிற 5 பேர், ரெண்டாவது நிக்கிற 5 பேர் நான் group பண்ண முடியும். அதுக்கு அவங்க எதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா convenient category based on easily observable character. நம்ம கண்ணால பார்க்க முடிகிற கேரக்டரை அடிப்படையாக வச்சு தான் பல விதமான ஆர்கனிசத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது கண்ணால் பார்க்குற கேரக்டர். எப்படின்னா இப்போ இவங்களால் நடக்க முடியும், அவங்க ஒரு குரூப், இவங்களால் நடக்க முடியாது, அந்த மாதிரி ஈஸியாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாரு, the scientific term used for this category. அப்போ இந்த கேட்டகரிக்கு நம்மளோட சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுற சயின்டிஃபிக் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸா. ஓகே, அப்போ இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டாக்ஸா. அப்போ எல்லா லிவிங் ஆர்கனிசத்தையும் ஒரு கேட்டகரியில் வைக்கிறாங்க. அந்த கேட்டகரிக்கு நம்மளோட டாக்ஸானமிஸ்ட், அதர்வைஸ் நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து டாக்ஸா அப்படின்னு நேம் வைக்கிறாங்க. இந்த டாக்ஸாவை வந்து சிங்குலராக டாக்ஸான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கேட்டகரின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வாட் ஒன்லி இன் ப்ளூரல் தே ரிட்டன் as டாக்ஸா. டாக்ஸாவில் அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட் கேட்டகரிஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல். எல்லா கேட்டகரியும் வந்து ஒரே விதத்தில் சொல்லாமல் டிஃப்ரெண்ட் லெவலில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டகரி நமக்கு சொல்கிறாங்க கிங்டம் அனிமாலியா. இப்போ அனிமாலியா பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் மல்டி செல்லுலார் அனிமல் such as reptiles, mammals, etc. இப்போ கிங்டம் அனிமாலியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு அனிமலை மட்டும் சொல்ல முடியாது இல்லையா? அதில் பலவிதமான அனிமல்ஸ் வந்து சொல்லலாம். மன்னீஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ், எக்ஸெட்ரா பேஸ்ட் ஆன் தயர் கேரக்டர். இந்த மாதிரியான கேரக்டரை பேஸ் பண்ணி தான் ஆல் லிவிங் ஆர்கனிசம் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸா. அப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டராகவும் கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசத்தையும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுற இந்த சயின்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டாக்ஸானமி. அப்போ டாக்ஸா இஸ் நத்திங் பட் த கேட்டகரி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் மீன்ஸ் அந்த டாக்ஸாவுடைய கிளாஸிஃபிகேஷன் பற்றி படிக்கிறது டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அலாங் வித் டெவலப்மெண்டல் ப்ராசஸஸ் அண்ட் ஈகாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆர்கனிசம் ஆர் எசென்ஷியல். அப்போ இந்த டாக்ஸானமியை நத்திங் பட் இந்த கிளாஸிஃபிகேஷனை படிக்கிறதுக்கு, இந்த கிளாஸிஃபிகேஷன் நம்மளே செய்யணும் அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். நம்ம கையில் எடுக்கிற ஆர்கனிசமுடைய எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதோடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ்
அதோடைய ecological information இது எல்லாமே ரொம்ப முக்கியம். as they form basis of the taxonomical studies. இதை வச்சு தான் நம்மளால taxonomical studies கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா hence characterization. அப்போ ஒரு பிளான்ட்டுக்கு அதர்வைஸ் ஒரு ஸ்பீசிஸுக்கு கேரக்டர் கொடுக்கறது ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன். தீஸ் ஆர் ஆல் த சயின்டிஃபிக் ஸ்டேஜஸ் ஆர் த பேசிக் டு டாக்ஸானமி. அப்போ ஒரு டாக்ஸாவை பற்றி நீ ஐடென்டிஃபை பண்ண போகிற, நீயே ஒரு ஆர்கனிசம் பற்றி கண்டுபிடிக்க போகிற, ஐடென்டிஃபை பண்ண போகிற அப்படின்னா அந்த ஆர்கனிசம் பற்றின இத்தனை விஷயத்தையும் நீ தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன? கேரக்டர், ஐடென்டிஃபிகேஷன், அதாவது எங்கே ஐடென்டிஃபை பண்ணுற, நாமன்க்ளேச்சர், அதுக்கு என்ன பேர் வைக்கிற, அதோடைய கிளாசிஃபிகேஷன், யார்கிட்ட இருந்து அதை கிளாஸிஃபை பண்ணுற, இந்த மாதிரி பல விஷயத்தை பற்றி சொல்ல தான் அதை நம்ம என்ன குரூப்புக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி. இப்போ இவ்வளோ விஷயத்தையும் சிம்பிளாக இங்கே நமக்கு 5 பாயிண்ட்டாக சொல்கிறாங்க பாரு. இப்போது த பேசிக் நீட் ஃபார் த கிளாஸிஃபிகேஷன். இப்போ நம்மளே போய் ஒரு ஆர்கனிசமாக கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா இத்தனை விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். நீ கண்டுபிடிச்ச ஆர்கனிசம்க்கு அது தொடர்பான இன்னொரு ஆர்கனிசத்தை நீ ஐடென்டிஃபை பண்ணி அது கூட அதை நீ டிஃபர் பண்ணணும். ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு நோ த வேரியேஷன் அமங் த ஸ்பீசிஸ். அப்போ 2 ஸ்பீசிஸ் மற்ற ஸ்பீசிஸ்க்கும் நீ கண்டுபிடிச்சிருக்க அதர்வைஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க ஸ்பீசிஸ்க்கும் இருக்கிற வேரியேஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இவால்யூஷன் ஆஃப் தி ஸ்பீசிஸ். ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வரும் பொழுது அந்த ஸ்பீசிஸ் கொடுக்க இவால்யூஷனை பற்றி, பரிணாம வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டு கிரியேட் எ ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. அப்போ அந்த ஆர்கனிசம் எந்த ஆர்கனிசம்க்கு அப்புறம் அதை டெவலப் பண்ணி இருக்க முடியும், எந்த ஆர்கனிசம்க்கு அப்புறம் அது வந்திருக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி லிவிங் ஆர்கனிசம். அப்போ தான் நம்மளால் லிவிங் ஆர்கனிசம் கன்வீனியண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேம்மா, அப்போ இந்த 5 விஷயத்தை பற்றியும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு கிளாஸிஃபை ஒன் ஆர்கனிசம் ஃப்ரம் அதர் ஆர்கனிசம். என்னென்ன பாரு? ஐடென்டிஃபிகேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், வேரியேஷன், இவால்யூஷன், ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், தென் கன்வீனியன்ட் ஸ்டடி. இத்தனை விஷயமும் தெரிஞ்சதுன்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு கிளாஸிஃபை ஒன் ஆர்கனிசம் அண்ட் மேட் இட் ஆஸ் எ ஒன் டாக்ஸான். அப்போது ஓகே, இதோட நம்ம கிளாஸ் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாளில் நம்ம டாக்ஸான்னா என்ன அப்படின்றதையும், டாக்ஸான் மூலமா தான் டாக்ஸானமி பற்றி படிக்கிறோம் அப்படின்றதையும், டாக்ஸானமின்றது கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம், கிளாசிஃபிகேஷன் இருந்தால் தான் டாக்ஸானமி படிக்கிறது ஈஸி அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். இதில் டாக்ஸானமினா என்ன அப்படின்ற டெஃபினேஷன்ஸையும் ஒழுங்காக பாரு. அண்ட் தென் இந்த 5 பாயிண்ட்ஸையும் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, we will see in the next class. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.